அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை ஆதாரங்களோடு அறிந்து கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் தொடரிலே இன்றைய தினம் கட்டாயம் நாம் அறிந்திருக்க வேண்டிய பால்குடி தொடர்பான சட்டங்கள், அதை பற்றி சற்று விரிவாக பேச இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக்கினால் யாருக்கும் ஹராமாக்க அனுமதி கிடையாது. அல்லாஹ் ஹராமாக்கியதை யாரும் ஹலாலாக்கவும் இல்லை. இரண்டும் பெரும்பாலும் ஹலால் என்கிற அந்த உரிமை அல்லாஹ்வுக்கு சொந்தம், ஹராம் என்கிற உரிமை அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஆனால் தான் அல்லாஹ் நபியை பார்த்து கேட்டான், யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியதை நீ ஏன் ஹராமாக்குறாய்? இது அல்லாஹ் நபியிடம் கேட்கான். தப்தகி மர்லாத்த அஸ்வாஜி, உன்னுடைய மனைவிமார்களுடைய பொருத்தத்திற்காக நீ ஹராமாக்கி அல்லாஹ் ஹலாலாக்கியதை எப்படி நீ அல்லாஹ் ஹராமாக்கியதை எப்படி ஹலாலாக்குவா என்று அல்லாஹ் விழிக்கிறான். ஆக இது பெரும் குற்றம். ஆனால் சமுதாயத்தில் அது சாதாரணமாக பரவி இருக்கிறது. ஏனென்றால் குர்ஆனிலே சூரத்து நிசாவிலே அல்லாஹ் மஹரமான ஆண்கள், மஹரமான பெண்களின் லிஸ்டை அல்லாஹ் அடுக்குகிறார். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டார்கள் திருமணம் செய்யறதுக்கு. இப்படியே அல்லாஹ் அடுக்கி வரும்போது வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லானுக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் அவர்களையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் திருமணம் செய்வதற்கு. வ அஹவாத்துக்கும் மினர் ரலாஅத்தி, பால்குடி வகையால் உங்களுக்கு சகோதரிகள் வந்திருப்பார்கள், அவர்களையும் அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்கிறான். அதென்ன பால்குடி வகையால சகோதரி? பால் கொடுத்த தாய் என்றால் எல்லாருக்கும் தெரியும். நான் பிறந்ததும் எனக்கு ஒரு பெண் பால் தந்தாள், தாய்ப்பால், அவளை நான் குடித்தால் அந்த பெண் எனக்கு தாயாக ஆகிடுவாள். அவளை திருமணம் செய்வது ஹராம். இது தெரிஞ்ச விஷயம், செவிலித்தாய் என்று சொல்லுவோம். ஆனால் பால்குடி சகோதரி என்கிறவள் எங்களுடைய சமுதாயத்தில் அது ரொம்ப சாதாரணமாக நடந்திருக்கிறது. அந்த சகோதரிகளை அறியாமல் எங்களுடைய சமுதாயத்தில் சிலர் திருமணமும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் தெரிய வருகிறது பால்குடி சகோதரி வேண்டும், பிள்ளையும் கிடைச்சிட்டு, ஆனால் அவர்களோடு வாழ்கிறார்கள். சகோதரியோடு திருமணம் செய்து வாழலாமா? வாழலாம். குர்ஆனில் வந்த வசனம் தெளிவாக அல் குர்ஆனில் வந்துட்டு, பால்குடி வகையிலான சகோதரிகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. ஒரு தாய் இருக்கிறான், எந்தெந்த வகையிலெல்லாம் பால்குடி சகோதரிமார் வருகிறாள் என்பதற்கு சில உதாரணத்தை சொல்லும். ஹாஸ்பிட்டல்ல இப்ப ஓட்ல இருக்கிறான், அவருக்கு பிள்ளை கிடைச்சிட்டு, அவக்கு தாய்க்கு ஏதோ ஒரு காரணத்தால பால் கொடுக்க முடியல. ஒன்று மயக்கம், அதில் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பார், இந்த பிள்ளைக்கு இப்போ பால் கொடுக்கணும், நீங்க உங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த நேரம்
ஹாஸ்பிட்டல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் இந்த பிள்ளை பசியினால் அழுமல்லவா, அவளுக்கும் பிள்ளை கிடைச்சிருக்கு. அவன் என்ன செய்வா? சாதாரணமா தந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது அந்த பிள்ளைக்கும் பால் கொடுத்துருவான். கொடுத்துட்டாண்டு வைப்போம். இது சாதாரணமா நடக்குதா இல்லையா? இந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல்ல நடக்க சந்தர்ப்பம் இருக்கு. எந்த ஒரு தாயும் தன் பக்கத்தில் ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்காக தவிக்கிற போது பார்த்து கொண்டிருக்க மாட்டான். தன் குழந்தையோ அல்லது பிறருடைய குழந்தையோ கதறுகிற போது, இப்ப சில வீட்டில் உறவுகள் இருக்குது. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி விட்ட போறான். இரண்டு பேருக்கும் சேம் டைம் பிள்ளை கிடைச்சிருக்கு. அப்ப அந்த நேரத்தில் வீட்டுக்காரன் என்ன செஞ்சிட்டா? சாத்தா பாத்ரூம் போக வேண்டி வந்து பாத்ரூம் போய்த்தான். சாத்தாட பிள்ளை பசியினால அழுகுது. தங்கச்சி என்ன செய்வா? சாத்தாட பிள்ளை தானே பால் கொடுத்து, இல்லாட்டி தந்த சகோதரனுடைய பிள்ளை, தந்த சகோதரனுடைய பிள்ளை அழுகுது, தனக்கும் பிள்ளை கிடைச்சிருக்கு. அப்ப சகோதர பிள்ளை அழுகிற போது என்ன செய்வா? தந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கிற போல அந்த பிள்ளைக்கும் கொடுப்பா. என்ற பிள்ளை இவட பிள்ளை பொம்புளை, அவர பிள்ளை ஆம்பளை. சகோதரன் பிள்ளை என்றால் மச்சி மச்சான் என்று தெரியும். சகோதர பிள்ளை என்றால் நம்முடைய வழக்கில் சாட்சி உரையான பிள்ளைல கல்யாணம் முடிக்கிறல்ல, அது வழக்கில். அல்லாஹ்வுடைய மார்க்கப்படி முடிக்கலாமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கப்படி முடிக்கலாம். ஆனா சாட்சி உரையமான பிள்ளைல முடிக்கல, விடுவோமே. இப்ப யாருக்கு பால் கொடுத்த? சகோதரனுடைய பிள்ளைக்கு. இவக்கு பொம்பளை பிள்ளை, சகோதரனுக்கு ஆம்பளை பிள்ளை. இவ ரெண்டு ஒரு மாதிரி மச்சான் மச்சி. பால் கொடுத்தவும் சொல்லாம விட்டுட்டான். பாத்ரூமு போய் அவ வந்தா பிள்ளை குளரல்ல. இப்படி 2-3 நாள் நடந்திருக்கு. சின்ன பிள்ளை தானே, அழுதுதானே, போத்தல் எடுத்து பால் கொடுக்காமல கொடுக்குற மாதிரி கொடுத்து போட்டு கணக்கெடுக்காமலே விட்டுட்டாங்க. பிள்ளைகள் வளருது. மச்சானும் மச்சி. ஆனால் அவர்கள் 2 பேரும் பாரு, பால் குடித்த வகையால் ஆறு சகோதரி, சகோதரனும் சகோதரியும் உடன் பிறந்த ஒரு வயிற்றினூடாக வந்த சகோதரனுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் 2 பேருக்கும் ஒரே சட்டம். இப்ப 2 பேரும் மஹ்ரம். பிள்ளைகள் பெருத்தத்துக்கு போறவு விஷயத்தை உம்மாமாரும் செல்லல. டேய், நான் உனக்கு பால் கொடுத்தாண்டு மருமானுக்கு இவ செல்லையும் இல்லை, தாய் செல்லல. உங்க மாமாட மகனுக்கு நான் பால் கொடுத்தன்று மகளுக்கும் செல்லல. அப்படியே காலம் பைத்து திருமணம் முடிக்கிற வயசு வந்தது. மச்சான் மச்சி என்ற உறவுல கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க.
இது நடக்குதா இல்லையா? நடந்திருக்கு. நடந்ததால தான் இதெல்லாம் பேசுறேன். அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை அறியாததால மிகப்பெரிய விபரீதம் எல்லாம் நடக்குது. உக்பா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சா. இப்போ ஒரு பொம்பளை வார, அவ வந்து சொன்னா, உக்குபாவுக்கும் உக்குபா கல்யாணம் முடிச்ச பெண்ணுக்கு நான் பால் கொடுத்தங்க. ஒரு பிள்ளை ஒரு தாயிரம் பால் குடித்தால் அந்த தாயினுடைய வயிற்றினூடாக பிறந்த ஏனைய பிள்ளைகளுக்குரிய அதே சட்டங்கள் இந்த பிள்ளைக்கும் வந்துடும். அப்ப அந்த தாயினுடைய வயிற்றில் பிறக்கின்ற அனைத்து பொம்பளை பிள்ளைகளும் இந்த பால் குடித்த பொடியனுக்கு சகோதரி. இது இமாம்களுடைய கருத்தல்ல. குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிற சட்டம். இதில் இமாம்களுக்கிடையில் எந்த கருத்து வேறுபாடும், ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி ஒரு மதுஹபிலேயும் கருத்து வேறுபாடு கிடையாது. இப்ப இவர் வந்து சொன்னோன்னு பெண்ட தரப்புக்கு பெண்ணுடைய பாப்பா அபு இஹாப் அவர குடும்பத்தாக்கிட்ட செய்தியை அனுப்புறார். என்னம்மா உங்களுக்கு தெரியுமான்னு. அந்த குடும்பத்தாட்ட கேட்டோன்னே, எங்களுக்கு தெரியா, எங்கட பிள்ளைக்கு பால் கொடுத்த செய்தி. கொடுத்தவ உண்மையை சொல்லிட்டான். கொடுத்தவதானே சொல்றான், நான் தான் பால் கொடுத்தேன். நான் சொன்னேன் தானே, இப்ப பால் கொடுக்கிறவ சந்தர்ப்பம் எப்படி எல்லாம் பேரும் அதை பார்த்து கொடுத்துட்டு போய்த்துருவான். ஹாஸ்பிட்டல் இருக்க கொடுக்குற மாதிரி. இவருக்கு இப்ப ஒன்றும் விளங்கல, என்ன செய்யறது? அவர் தன் வாகனத்தில் ஏறி ரசூலுல்லாஹ்விடம் தீர்ப்பு கேட்டு போகிறார். மதீனாவுக்கு போறார். போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இந்த விடயத்தை சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார்கள்? அதானே பால் கொடுத்தாச்சு என்று சொல்லப்பட்டாச்சு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? சகோதரனும் சகோதரியும் என்று ரசூலுல்லாஹ் உக்பாவினுடைய மனைவியை பிரித்து வைத்தார்கள். வாழையேலா முடிஞ்சது முடிஞ்சு. அதுக்கு பிறகும் தெரிஞ்சு கொண்டு வாழ்ந்தால் ஒரு சகோதரன் ஒரு சகோதரியோடு தப்பாக உறவு கொள்றான்ற கருத்து வந்துடும். கல்யாணம் செய்யலுமா? கல்யாணம் செய்யலாம். கல்யாணம் முடிக்க முடியாத ஒரு பெண்ணோடு ஒருவர் வாழ்ந்தால் விபச்சாரம் ஆகும். அல்லாஹ் ஹராமாக்கி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்ப்பால் ஆமினாவிடம் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செவிலி தாயாக முதல் பால் கொடுத்தது அந்த காலத்தில் அது சாதாரண வழக்காக இருந்தது. அவருடைய சாச்சா அபூலஹப், பெரியப்பா, அபூலஹபினுடைய அடிமை பெண் சுவைபா அவருடைய பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தார். அவருடைய சித்தப்பா யாரு? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, நபியல்லாருடைய வாப்பாவின் தம்பி.
ஹம்சா ரலியல்லாஹு நமக்கு தெரியும், உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டவர். அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. சஹாபாக்கள் சமுதாயத்தில் ஒரு பண்பு இருந்தது, ரசூலுல்லாஹ்விற்கு தங்களுடைய பிள்ளைகளை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. எல்லாருக்கும் இல்லாட்டியும் அப்படி ஒரு விருப்பம். அப்ப என்ன சொன்னாங்க, ஹம்சா ரலியல்லாஹு மகள், அந்த பிள்ளை நபிகளாருக்கு பிறப்படிப்படையில் சின்னப்பாவின் மகள், தன் பாப்பாவின் சகோதரின் மகள், சின்னப்பா பெரியப்பாவின் மகள், மஹ்ரமா அஜ்னபியா, அஜ்னபி, கல்யாணம் முடிக்கிறது ஹலால் என்று அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபின் 50வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறான். குர்ஆன்ல தெளிவா வந்து இந்த விஷயத்தில் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் எந்த மதுஹபிலும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. காரணம் தெளிவாக குர்ஆனில் வந்தது. சின்னப்பா பெரியப்பாவின் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்யலாம். ஆனால் இன்றைய சமுதாயம் அதை ஹராமாக்கி வச்சிருக்கு. ஹராமாக்கி வச்சுட்டு சின்னப்பா பெரியப்பாட சாட்சி பெரியம்மாட பிள்ளைகளுக்கு சொந்த சகோதரனுக்குரிய உறவை கொடுத்து வச்சு வாங்க பிள்ளை என்று சொல்லி திறந்து வச்சிருக்காங்க வீட்டை. இதுல தௌஹீதுக்காரர்கள் என்று சொல்லி அவர்களும் அப்படித்தான் இருக்காங்க, வந்தா விட்டுருவாங்க. என்னத்தில எல்லாம் கருத்து வேறுபான விஷயத்திலாம் போனதை வைப்பாங்க. சின்னப்பா பெரியப்பாட பிள்ளையா விட்டுருவாங்க. குர்ஆன்ல தெளிவா அஜ்னபி என்றது அவருக்கு அனுமதி இல்லை அந்த வீட்டில் நுழைவதற்கு. தெளிவான பச்சை ஹராத்திற்கு நீங்க எப்படி அனுமதிப்பீங்க? அந்த பொம்பளை செல்லணும், ஊட்ட மகரம் இல்லை, ஆம்பளையில் இல்லை, நீங்க போங்க. அவரால் அவங்களும் வர்றாங்க, தாத்தா ரெண்டு படா ரெண்டு போவார், என்ன தங்கச்சி சிவமா இருக்கீங்க, அவர் குஷினி வரையும் போவார், அவர் தான் கறி வாங்குவார். மச்சான் குழம்பு போய்க்கார், மச்சான் கோல் எடுத்தா மச்சான் அரசல் அவரும் 6க்கு 6 மச்சான். சரி, அது அடுத்த சரி, மஹ்ரம் அஜ்னபி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, ஹம்சா ரலியல்லாஹு மகள் இருக்கா, உங்களுக்கு சின்னப்பாட மகள், நீங்க கல்யாணம் முடியுங்கோ என்று சொன்னாங்க. முடிக்கலாம் தானே? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், புகாரில் வர ஹதீஸ், என்ன சொன்னார்கள், அந்த பெண் எனக்கு ஹலாலாக மாட்டாள். ஏனென்றால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு பால்குடி சகோதரன், நாங்க 2 பேரும் சுவைபாவிடம் பால் குடிச்சோம். ஜாஹிலியா காலத்தில் பால் குடிச்சது, நபி பட்டம் கிடைச்சது பிறகு இல்லை. நபிகளாருக்கு 40 வயசுல தான் நபி பட்டம் கிடைக்குது. தான் யாரிடம் பால் குடித்து அந்த பால்குடி வகையாலே தனக்கு யாரெல்லாம் சகோதரன், யாரெல்லாம் சகோதரி, யாரெல்லாம் தாயார் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவர் எனக்கு சகோதரன், பிறப்படிப்படையில் சாச்சா, ஆனால் நான் பால் குடித்த வகையாலே எனக்கு சகோதரன் ஆயிட்டார். அப்ப சகோதரன் ஆனால் சகோதரனுடைய மகளார், இப்ப என்னுடைய சகோதரனின் மகள் எனக்கு யாருங்க? மகள். அந்த பிள்ளைக்கு நான் யாரு? சின்னப்பா, சாச்சா. அதனால ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய பிள்ளை நான் முடிக்கிறார், எனக்கு ஹலால் இல்லை, எனக்கு மகள் முறை. அன்புக்குரிய சகோதரன், இப்ப பால் கொடுக்கிற
அந்த வழிமுறை சமுதாயத்தில் குறை. நான் என் தாய் இல்லாத 2 இடத்துல பால் கொடுத்திருக்கேன். நான் அதை கேட்டு தெரிந்து கொண்டேன். எங்க உம்மா ஒன்றை சொன்னா என்னுடைய எழுக்கவுடு இருந்தவர்கள், நான் பிள்ளையை பிறந்திருக்கிற நேரம் அவங்களுக்கும் ஒரு பிள்ளை. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, 50 வருஷத்துக்கு முந்தைய கதை எப்படி, நான் அவர் விட்ட போனா என்ன அங்கே தூக்கி போனா, அல்லது அவங்க வந்து எங்களோட பிள்ளையை தாங்கிட்டு கூட்டிட்டு போனா, அந்த வீட்டில் இருக்க நான் குளறினா அவன் என்ன செய்வான், நம்மட பிள்ளானே ஊராட பிள்ளைன்னு பார்க்க மாட்டார்கள், பாலை கொடுப்பார்கள், தாய்ப்பால் கொடுப்பார்கள். அவக்கு மகன், அவக்கு 2 பொம்பளை பிள்ளை, எனக்கு யாரு சகோதரி. எனக்கு அவர்கள் சகோதரி மட்டுமல்ல, அவர்களுடைய பொம்பளை பிள்ளைகள் எனக்கு யாரு, என் சகோதரி மகளார், எனக்கு சட்டப்படி மகள். அந்த பரம்பரையில் வார எல்லோரும் மகள் மகள மகள் மகள மகள் எல்லாம் எனக்கு யாருங்க மகரம். அவட தாய், அதாவது எனக்கு தாய்ப்பால் தந்த பெண்ணினுடைய சொந்த பிள்ளைக்கு என்ன சட்டமோ அதே சட்டம். இந்த மாதிரி நான் மட்டுமல்ல, உங்களோட உம்மாமார் உயிரோடு இருந்தால் இருக்கக்கூடிய உம்மாமாரிடம் இப்ப 30-40 வருஷத்துக்கு முந்தி, உம்மா நீங்க யாருக்கும் தாய்ப்பால் கொடுத்திருக்கீங்களா, நீங்க அஜ்னபி என்று நினைச்சிருப்பேன், ஆனால் உங்களுக்கு அஜ்னபியா இருக்காது. கேளுங்க. அவர்கள் சொல்லாமல் விட்டது அவருடைய குற்றம், அவருடைய அறியாமை. இந்த சட்டத்தினுடைய பாரதூரம் தெரியாது. 2வது நாட்டு தாய்ப்பால் குடிச்சிருக்கேன். இது மார்க்கம் என்றதால சொல்றேன். என் சொந்த பெரியம்மாவிடம் குடிச்சிருக்கேன். எனக்கு அது சிறுபிராயத்தில் தெரியாது, 15-16 வயசுல பிறகுதான் தெரியுது. பெரியம்மாட பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கலாமா இல்லையா, குடிக்கலாம். ஆனா நான் தாய்ப்பால் குடித்ததால் அவர்கள் எனக்கு யாரு சகோதரி. இதை மறைக்க கூடாது, வெளிப்படுத்த வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில், சஹாபாக்களின் வரலாற்றில் இவர் பால்குடி சகோதரன், இவர் பால்குடி சகோதரி என்கிற செய்தி எல்லாம் அம்பலப்படுத்தப்படுகிறது, ஒன்றும் மறைக்கப்படவில்லை. என்னடா இவர் குடும்பத்து கதை அழைக்கிறேன் சில கேட்டுருவாங்க. இது குடும்பத்து கதை அல்ல, மார்க்க ரீதியாக அது இவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்த விஷயம். தெரியாட்டி என்ன நடக்கும், நான் என்ன பால்குடி சகோதரர் வீட்டை போறேன், போனால் அந்த வீட்டில் பொம்பளை இருக்கா, தெரியாத ஆட்கள் என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்னடங்க இவர் பொம்பளை வைக்கிற விட்டு அஜ்னபியத்தான பொம்பளை விட்ட போற நினைப்பாங்களா இல்லையா? பிழையில முடியுமா இல்லையா? தனக்கு இன்னார் மகரம், தனக்கு இன்னார் இந்த வழி சகோதரன் சகோதரி என்பதை கட்டாயம் அவர் தன் வாழுகின்ற சமுதாயத்தில் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவியில் ஒரு ஆளாரு உம்மு ஹபீபா. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சகோதரி அபூ சுஃபியானுடைய மகள் தான் உம்மு ஹபீபா.
என்னுடைய சிஸ்டரை நீங்க கல்யாணம் முடியுங்கோ, எனக்கு சக்களத்தியாக இன்னொருத்தர் வாரத்தை நான் விரும்பல, என்ற சகோதரி வாரத்தை நான் விரும்புகிறேன். அப்படி விரும்புறியா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அனுமதி இல்லை என்றாங்க. ஏன் அனுமதி இல்லை சொல்லுங்க. அப்போ வான் தஜ்மவு பைனல் உக்தை, ஒரே நேரம் இரண்டு சகோதரிகளை, உடன் பிறந்த சகோதரிகளை ஒரே நேரத்தில் ஒருவர் முடிச்சிருக்க இயலாது. ஒரு ஆள் மௌத்தான அடுத்தவரை முடிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய சகோதரியின் மகளையும் முடிக்க இயலாது. யாரு? அது ஹதீஸ்ல புகாரில வருது. ஒரு பெண்ணை முடிச்சிருக்கார், அந்த பெண்ணினுடைய சகோதரியின் மகள், அந்த பெண்ணுக்கு அந்த சகோதரியின் மகளான இருப்பாள், சாட்சி மகன், ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் முடிக்க இயலாது. அது ஹதீஸ்ல வாரது, புகாரில் வர ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உம்மு ஹபீபாக்கு உன்னுடைய சகோதரியை நான் ஒரே நேரம் முடிக்க இயலாது. சரி, அவன் சொன்னா நீங்க உம்மு சலமாட மகளை முடிக்க இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஆறு உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ என்ற மடியில வளர்ந்த பிள்ளை. ஆறு? கணவன் மனைவியினுடைய மடியில், மனைவியினுடைய பிள்ளை இவருடைய மடியில் வளர்ந்தால் நாம் என்னென்று சொல்லாது, புருஷன் பொஞ்சாயிரம் மகள் சொல்ற ஊர் வழக்கில் புறா மகளும். அப்படித்தான் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் எனக்கு அந்த பெண்ணை முடிக்க இயலாது. ஏன் தெரியுமா? அபூ சலமாவும் நானும் ஒரே ஆளுக்கிட்ட பால் குடிச்சிருக்கோம். ஆறு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சலமாவுடைய ஹஸ்பண்ட் அபூ சலமாவும் நானும் ஒரே நபர்கிட்ட பால் குடிச்சிருக்கோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி, அதனால் அபூ சலமா எனக்காரு பால்குடி சகோதரன். என்ற சகோதரன் மௌத்தா போய்த்தார். அவருடைய மனைவி தானாரு அபூ சலமா, உம்மு சலமா. நான் கல்யாணம் கட்டு முடிச்சுக்கிட்டேன். அந்த பிள்ளை எனக்கு, அவரை பிள்ளை எனக்கு பிள்ளை. பாருங்கோ, சமுதாயத்தில் இது அறியப்படாததால தான் நபிகளாரிடத்தில் வந்து இந்த மாதிரி நீங்க முடிங்கோ என்று கேட்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவடத்தை வெளிக்காட்டி சொன்னார்கள், இது எனக்கு மஹரம், இது எனக்கு அஜ்னபி, நான் இது முடிக்க இயலாது, இது முடிக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அஃப்லஹ்ங்கிறவர் வாரார். ஹிஜாபுடைய வசனம் இறங்கிட்டு, ஹிஜ்ரி 5க்கு பின்னாடி 5ஆம் ஆண்டு தான் ஹிஜாபுடைய வசனம் இறங்குது, முகத்தை மூடணும் சட்டம். அப்ப இவர் திரைமறைவில் இருக்கா. அவர் வந்து உள்ள வர அனுமதி கேட்கார். அவர் ஏன் கேட்கார் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவருடைய மனைவி தாய்ப்பால் கொடுத்திருக்கார். இவருடைய மனைவி தாய்ப்பால் கொடுத்திருக்கார். அப்ப அவர் யாரு? யாருங்க? ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு பொம்பளை இடத்துல தாய்ப்பால் குடிச்சிருக்கா. அவட ஹஸ்பண்ட் ஆரப்ப சாச்சா.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர் அனுமதி கேட்டோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு பிறகுதான் நான் உங்களை அனுமதிப்பேன், அது வரையில அனுமதிக்க இயலாது. ஏண்டா நீங்க பால் குடி சாச்சா தானே, ஒரிஜினல் வாப்பன தம்பி இல்லையே என்கிறதால அந்த மார்க்க சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருகுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் இந்த விடயத்தை சொல்றாங்க. இப்படி நான் நடந்து கொண்டேன். இந்த அஃப்லஹ்ங்கிறவர் அஹு அபுல் குஐஸ், அவருடைய பேர் அபுல் குஐஸினுடைய சகோதரர் அஃப்லஹ், அவருடைய பேர் அஃப்லஹ். இவர் வந்து இப்படி கேட்டாரு, நான் இல்லைன்றேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு அம்முகி, அவர் உனக்காரு அம்மண்டாரு சாச்சா. அதனால அனுமதி என்றார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனியா இருந்தாலும், தனியா இருக்கிற நேரம் தான் அவர் வாரார், தனியா இருக்கிறேன் தான் பாராரு. ரசூலுல்லாஹ் இல்ல, ஹிஜாபுடைய வசனம் இறங்கிட்டு அவர் மஹரம், பாலுடி வகையால வந்த மஹரம். ரசூலுல்லாஹ் அனுமதிக்குமாறு கட்டளையிடுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்க இந்த சமுதாயத்தில் இத வெளிப்படையாக்கும். ஹாஸ்பிட்டல்ல நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு தாய் பிள்ளையை பெற்று இருக்கிறாள், தாய்க்கு பால் கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற பிள்ளை தாய் பால் கொடுத்து விட்டால் பால் குடித்த பிள்ளைக்கு, பால் குடித்த பிள்ளைக்கு பால் கொடுத்த தாயினுடைய பிள்ளைகள் எல்லாம் மஹரம். அது 5 வருஷத்துக்கு பிறகு தெரிஞ்சாலும் சரிதான், 50 வருஷத்துக்கு பிறகு தெரிஞ்சாலும் சரிதான். ஆனா உடனே தெரியணும், சொல்லணும். நீங்க மயக்கத்தில் இருந்தேலுமா அல்லது உங்களுக்கு டாக்டர்மார் மருந்து கொடுக்கணும் என்று, மருந்து போடணும் பால் கொடுக்கணும் என்று சொன்னதால நான் தான் பால் கொடுத்தேன். அதனால உங்கள பிள்ளைக்கு என்ற பிள்ளைகள் எல்லாம் மகரம். இவரது ஒரு விஷயத்தை சொல்லணும் கட்டாயம், உங்களுக்குள்ள வரும் அந்த கேள்வி. நான் ஒரு தாயிடத்தில் பால் குடிச்சிட்டேன், சரியா? இப்ப அவக்கு பிறந்த பொம்பளை எல்லாம் எனக்கு மகரம் வேண்டும். சரி, என்ற சகோதரன் இருக்கானே, எந்த சகோதரன் அவருக்கு மகரமாகுமா? என்ற உடம்பிறந்த சகோதரனுக்கு ஆகா. அவளை பால் குடித்தவருக்கு மட்டும்தான் மகரம். எனக்கு அவர்கள் சகோதரி, அதோட நின்று கொள்ளும். இன்னொன்று, இப்ப நான் ஒரு தாய் இடத்துல பால் குடிச்சிட்டேன், அவ எனக்கு தாய், தாயாயிட்டாண்டா அவட சகோதரி எனக்கு யாரு? ஆருங்க சாட்சி, மஹரம் அஜ்னபியா? சாட்சியை கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்கல. அவன் எனக்கு மகரம். என் தாயின் சகோதரி இருக்காரு சாட்சி. இந்த நேரம் இன்னொரு முக்கியமான விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்றேன், கட்டாயம் சொல்ல வேண்டும். என்னவென்றால், ஒரு பிள்ளையை வளர்க்க விரும்புகிறார்கள், கல்யாணம்
அதாவது கல்யாணம் முடிச்சும் பிள்ளை இல்லை என்பதா 10 வருஷமா பிள்ளை இல்லை. அப்போ ஒரு பிள்ளை எடுத்து வளர்ப்போம்னு நினைக்காங்க, முடிவெடுக்காங்க ஒரு ஆம்பளை பிள்ளை எடுத்து வளர்ப்போம், புருஷன் பொண்டாட்டி. இப்ப ஆம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்க போறாங்க. அப்படி பிள்ளையை வளர்த்தால் ஒன்று வளர்ப்பு பிள்ளை என்றது அந்த பிள்ளைக்கு கட்டாயம் சொல்லணும். அது பிள்ளை தத்தெடுப்பதற்கான சட்டம், அது வேறொரு நேரம் பேசுவோம். சரி, வளர்த்து வந்துட்டாங்க, பிள்ளை பருவ வயதை அடைஞ்சிட்டான், அவன் 13 வயசு ஆகிட்டு அவன் குமரன் ஆயிட்டான். வளர்த்த தாய்க்கு அவன் யாரு? அஜ்னபியா மஹரமா? அஜ்னபி, மஹரம் இல்லை. அந்த தாய் அவனுக்கு முன்னால் சொந்த பிள்ளைக்கு முன்னால நிற்கிறாப்பல நிற்கலாமா? நிற்கல. பால் கொடுத்தால் மட்டும்தான் தாய் பால் குடித்தாள், இல்லாட்டி அஜ்னபிதான். நம்முடைய ஊர்ல நடக்குதா இல்லையா? பிள்ளை இல்லை என்று போட்டு 6வது பிள்ளை எடுத்து வளர்க்கிறார்கள். ஆம்பளை பிள்ளை எடுத்து வளர்த்தால் சிலர் பிள்ளை பேரும் சொல்ல மாட்டார்கள், பெத்த உள்ள மாதிரி வளர்ப்பார்கள். நான் புறவு பேசுறேன். தாய்ப்பால் கொடுக்கல, அவன் பருவ வயது அடைஞ்சிட்டான், 18 வயசு ஆயிட்டு, 25 வயசாகுது. சொந்த தாய் மாதிரி அவனுக்கு முன்னால எப்படியெல்லாம் இருப்பான். ஒரு தாயிர மடியில் படுக்கலாமா இல்லையா? பெத்த தாயிர மடியில் படுக்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். அவர்கள் ஒரு தாய் மகனுக்கு இடையில மறைத்தல் என்கிற அந்த ஔரத்துடைய எல்லை ஒரு சின்ன அளவில் இருக்கும். அந்த மாதிரி நடக்கிறார்கள். இது தெளிவான பச்சை ஹராம். அப்ப எப்படி செய்யலாம்? ஒன்று செய்யலாம். இந்த பெண் ஆம்பளை பிள்ளையை தான் எடுத்து வளர்க்க துவங்கினேன், அவருக்கு தான் பிள்ளை இல்லை, அவட சகோதரிக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டு. யாருக்கு? சகோதரிக்கு பிள்ளை பிறந்துட்டு. அந்த சகோதரியிடம் இந்த பிள்ளை பால் குடிக்குது, வளர்க்கிற பிள்ளை. பால் குடித்தால் பால் கொடுத்த தாய்க்கு மகன் இவ்வாறு அரிப்பான். அவட சகோதரி யார் அரிப்பான்? சாட்சி அரிப்பான். மஹரமா இல்லையா? மஹரம். இப்படித்தான் வளர்க்கலாம். அதே நேரம் இவ பால் கொடுத்த தாய் என்று தெரியும், நாம் வளர்த்த சாட்சி என்று அது சொல்லி வளர்க்கணும். அது பிறகு அந்த சட்டத்தை பார்க்கணும். நான் தான் தாய் என்று, உண்மையான தாய் என்று பிள்ளையின் உண்மைத்தன்மையை மறைத்து வளர்ப்பது மார்க்கம் தடுத்த ஹராமான காரியம். சரி, ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்க போறாங்க, வளர்க்காங்க. அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தால் இவருக்காரு அந்த பொம்பளை பிள்ளை சாச்சா. இப்ப தாய்ப்பால் கொடுக்கத்தான பிள்ளை பிறல வளர்க்கலாமா? விட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய பிள்ளை இல்லைன்னு வளர்க்கலாம். அந்த பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டால் இப்ப அந்த பொம்பளை யார் முடிக்கலாம்? யார் முடிக்கலாங்க? வீட்டில் வளர்த்த அந்த தகப்பன் என்று சொன்னவர் இஸ்லாமிய சட்டப்படி முடிக்கலாம். ஏனென்றால் அந்த பிள்ளை வெறுமனே ஒரு பொம்பளையை வளர்த்ததால் அந்த பிள்ளை அவருக்கு மஹரமாக ஆகாது.
அப்படி வளர்ப்பது ஹராம். அதுக்கு பிறகு குமரானதற்கு பின்னர் அந்த பிள்ளை அந்த தகப்பனை விட்டும் மறைந்து விட வேண்டும். அந்நிய பெண்ணுடைய சட்டம் நம்ம ஊரில் வளர்க்காங்களா இல்லையா? வளர்க்காங்க, கல்யாணம் முடிச்சு கொடுக்காங்க, நிலம் நடக்குது. ஒலி செல்றாங்க. எப்படி வளர்க்கலாம் சொல்லுங்க? எந்த ஒரு வகையில உள்வாங்கி எடுக்கலாம்? அவருடைய சகோதரி அந்த ஆம்பளை இருக்காரு, அந்த ஆம்பளை பிள்ளைய வளர்க்க துவங்கின ஆம்பளையினுடைய சகோதரிக்கு பிள்ளை கிடைத்திருந்தால் அவகிட்ட பால் குடிச்சால் பால்குடி வகையால் அவ தாயின் சகோதரனாரு. தன் தாயின் சகோதரனாருங்க மாமா, தாய் மாமா. உங்களுக்கு பிள்ளை வளர்க்கத்தானே சோட்ட, தாய் மாமன் நான் தான் ஒன்று வளர்க்கணுண்டு வளங்கும். வாப்பா என்று வளர்க்கிறார். வாப்பா என்று சொல்லி பிள்ளையினுடைய உண்மை தன்மையை உறவு முறையை மறைப்பது குர்ஆனிலே தெளிவாக தடுக்கப்பட்ட காரியம். அதை புறவு பேசுறேன். அவருக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான், வளர்ப்பதை தடுக்கவில்லை. ஆனால் மஹ்ரம் அஜ்னபி உறவை பேண வேண்டும். ஒருவருக்கு ஆம்பளை பிள்ளையும் வேணும் பொம்பளை பிள்ளையும் வேணும் என்று ஆசைப்பட்டார். நீண்ட காலமாக ட்ரை பண்ணுறாங்க, இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சிட்டு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 20 வருஷத்துக்கு. ஆம்பளை பிள்ளை ஒன்று வேணுமா இல்லையா? அடுத்த ஆம்பளை பிள்ளை 20 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து வேண்டா என்ன செய்யுது? அப்போ யோசிக்கார் அவர், உனக்கு பிள்ளை கிடைச்சிட்டு பொம்பளை பிள்ளை ஒரு 2 வருஷத்துக்காவது உனக்கு தாய்ப்பால் வந்து கிடைக்கும். இந்த நேரம் நாம் என்ன செய்வோம்? ஒரு ஆம்பளை பிள்ளைய எடுத்து வளர்ப்போம் என்று அந்த நேரம் தாய்ப்பால் கொடுத்துட்டார். புத்திசாலித்தனமா. அப்ப அவர் என்ன செய்றார்? பிள்ளைய நாங்காம் வளர்த்த வாப்பான்னு சொல்லி வளர்க்கும். பிரச்சனை வருமா இப்ப? எனவே தாய்ப்பால் கொடுக்கிறதுங்கிற விடயம் அல்லாஹு தஆலா ஒருவர் ஒரு பிள்ளையை மஹரமாக்குவதற்கான முறையாக ஆக்கி வைத்த சட்டம். அந்த சட்டத்தில் மிக தெளிவோடு நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? யஹ்ருமு மினர் ரலா மா யஹ்ருமு மினன் நஸப். பால்குடி முறையினால அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்கள்? பிறப்பின் அடிப்படையில் யாரெல்லாம் மஹ்ரமாவார்களோ அது அனைத்தும் பால்குடி வழியாலும் மஹ்ரமாகும். மிக சிம்பிளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தியரி அளவளைக்குள் பிறப்படிப்படை, அதாவது ஒரு தாயினுடைய வயிற்றினூடாக நாங்கள் வருவதால் அந்த தாயோடு தொடர்பான யாரெல்லாம் எங்களுக்கு மஹரமாவார்களோ அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தில் தாய்ப்பால் குடிப்பதால் அந்த பெண்ணினுடைய அனைவரும் மஹரமாவார்கள். எந்த அனைவரும்? பிறப்படிப்படையில் மஹரமான அனைவரும் மஹரமாவார்கள். அப்ப நான் பிறந்தால் என் தாய்க்கு சகோதரனைக்கு மஹரம், என் தாயினுடைய தாய் மஹரம்.
என் தாயின் பிள்ளை மஹரம் சகோதரி சொல்லமா இல்லையா? இது மாதிரி தான் தாய்ப்பால் குடித்தால் அந்த தாயின் தாய் மஹரம், அந்த தாயின் சகோதரி மஹரம், அந்த சகோதரியின் அடுத்த அந்த தாயின் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் மஹரம், அதனுடைய பிள்ளைகள் எனக்கு என்னவாகும்? மஹரமாகும். அந்த தாயின் பிள்ளை எனக்கு சகோதரி. ஆக இந்த அடிப்படையில் அந்த பேசிக் தியரியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதை சற்று விரிவாக பேசணும். இப்படி பால்குடி வகையான மகரமாக இருந்தால் பால்குடியினுடைய அளவு என்ன? ஒரு தரம் பிள்ளை தாய்ப்பாலுக்காக வாயை வச்சு எடுத்துட்டு அதனால மகரமாயிருமா இல்லை எந்த அளவு குடிக்கணும் என்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அதை கட்டாயம் தெரியணும். அதை பொறுத்து தான் இந்த மகரமா வழங்குதானே. குடிக்கிறதுக்கென்று ஒரு அளவு இருக்கு, குடிக்கிறதுக்கென்று ஒரு கால எல்லை இருக்கு. குறிக்கப்பட்ட கால எல்லை, அந்த கால எல்லைக்குள் குறிக்கப்பட்ட அளவு, இந்த ரெண்டையும் சேர்த்து அதை குடித்தால்தான் மகரமாகும் என்பதை அதனுடைய விரிவான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் எமது அடுத்த திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்ப்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன். அல்லாஹு தாலா பேசிய எனக்கும் உங்களுக்கும் இதை புரிந்து இதை சமுதாயத்தில் ஒரு விழிப்பாக எடுத்து சொல்ல நல்லற்பாலிப்பானாக. இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த விடயம் மக்கள் மத்தியில் போய் சேருகின்ற போது எத்தனையோ மகரம் இல்லாத அஜ்னபி என்று இருக்கிறவர்கள் மகரம் ஆயிடுவார்கள். எத்தனையோ பேர் முறை சகோதரியை அறியாமல் திருமணம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பிரியத்தான் வேணும், வேறு வழி இல்லை. காரணம், பிரிய சொல்வது அல்லாஹ் அவன்தான் நமக்கு வாழ்க்கையின் சட்டத்தையும் ஆக்கி தந்தான், பிரிஞ்சுதான் ஆகும். அப்ப பிள்ளை இருக்க என்ன செய்யறன்னு கேட்பார்கள். என்ன, 2 பிள்ளை இருக்கு, எங்க 2 பேருக்கும் தான் கிடைச்ச, எங்களுக்கு இப்பான் தெரியுது, நாங்க 2 பேரும் பால்குடி சகோதரி, ஒன்றும் செய்ய இயலாது, பிரிய வேண்டியதுதான். இது எந்த குத்தமும் இல்லை, தெரியாது. நான் தான் பாப்பா, இவர் தான் உம்மா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கணவன் மனைவி என்ற அந்த பந்தம் இல்லாமல் ஆகும். பிள்ளைக்கு தகப்பனாகவும் பிள்ளைக்கு தாயாகவும் இருப்பார்கள். இஸ்லாம் அந்த உறவு முறையை கணவன் மனைவி என்று நிலைத்திருக்க அனுமதிக்கவில்லை. அதைத்தான் நான் ஹதீதிலே தெளிவாக சொல்லிவிட்டேன். புகாரில் வரக்கூடிய ஹதீத். இதை புரிந்து நடத்துவோம், இதை அதிகம் ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதனோடு சம்பந்தப்படுத்தி நிறைய கேள்விகள் இருக்கின்றானே, அந்த கேள்விகளையும் சரியானே எமது அடுத்த நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வார். ஒரு பெண் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஒரு பெண் தன் சகோதரியின் பெண் குழந்தை எடுத்து வளர்க்க, தன் சகோதரியின் பெண் குழந்தை எடுத்து வளர்க்க, அந்த மாப்பிள்ளைக்காரு, அந்த பிள்ளாரு, அந்த வளர்க்கிற பிள்ளோட கணவனுக்கு அவர் அஜ்னபியா மஹரமா? எங்க அஜ்னபியா மஹரமா? அஜ்னபி சாச்சாண்டு செல்ல வரையிலா? ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளைக்குரிய உண்மையான சாச்சாரு வாப்பாவின் சகோதரன் மஹரம். சாச்சிர மாப்பிள்ளை மஹரம் அஜ்னபியா? சாச்சி என்னுடைய மாப்பிள்ளை. நம்மளை ஊர் வழக்கில் எப்படி கூப்பிடுவாங்க? சாச்சாண்டு தான் கூப்பிடுவார், அவர் மகள் தான் கூப்பிடுவார். ஆஹா, அவரை மனைவி மரணித்தால் தாராளமாக என்ன செய்யலாம்? இவர்
தன் மதினியின் மகளை தாராளமாக முடிக்கலாம். அதற்கு மார்க்கம் 100% அனுமதிச்சிருக்கிறது. எனவே ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்து தன் சகோதரியின் பெண் பிள்ளை எடுத்து வளர்க்கிற போது அந்த பிள்ளை அவளுடைய கணவனுக்கு அஜ்னபியா போயிட்டு அவ லேசியது வளர்க்கிறதுக்கு. ஒரு பெண் தன் சகோதரியின் ஆம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்க, என்ன தன் சகோதரியின் ஆம்பளை பிள்ளை அவக்காரி மகன் ஊட்ட வளர உள்ள ஆம்பளை பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஊட்ட வளர உள்ள ஆம்பளை ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லது பொம்பளை பிள்ளை ஒன்று வளர்க்க விரும்பினால் எப்படி வளர்க்கலாம்? அந்த வீட்டில் உள்ள ஆம்பளை அவருடைய சகோதரி மகள், அவருடைய சகோதரியின் மகளை எடுத்து வளர்க்க போறார். சகோதரியின் மகள் அந்த பிள்ளை அந்த அவர் எப்படி கூப்பிடும்? மாமான்னு கூப்பிடும், தாய் மாமன். விளங்குதானே? பால் கொடுக்க தேவையில்லை, அவருக்கு பால் கொடுக்கவே தேவையில்லை. ஏன்? இவருக்கு மருமகள் எடுத்து வளர்க்கணும் என்று. எனவே இவ்வாறான வளர்ப்புகள் தாய்ப்பால் கொடுக்கும் போது வார அந்த தாய்ப்பாசத்தை வெளிக்காட்டாது. ஒரு பெண் தன்னுடைய கருவறையிலிருந்து ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற போது அல்லாஹ் அதற்கு ஒரு பாரிய பாசத்தை நேசத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி ஒரு தாய் ஒரு பெண் யாரேனும் ஒரு பிள்ளைக்கு தனது மார்பகத்தில் அணைத்து அந்த தாய்ப்பாலை ஊட்டுகின்ற போது அங்கே வெளியாகின்ற அந்த பாசம், அந்த இரக்கம், அங்கே அல்லாஹு தஆலா தாய் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்துகிறான். அவளுக்கு தன் மகனாகத்தான் அவனை பார்க்கக்கூடிய எண்ணம் பெறும். ஆறாக பார்க்கிற எண்ணம் பெறும், மகனாக பார்க்கிற எண்ணம் பெறும். இது படைத்த ரப்பு அறிந்தவன் என்பதால் தான், மனித உணர்வுகளை அறிந்தவன் என்பதால் அல்லாஹ் இந்த நிலையில் உனக்கு ஹலால் ஆக்கினான். எனவே தாய்ப்பால் கொடுக்க வசதி இல்லை, அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அந்த வேளையில் நான் ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்க இயலாது, ஆறாவது ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கணும் என்று விரும்பினால், சகோதரர் யாக்கூப் பிரதர் கேட்ட அந்த தோரணையில் லேசான முறை என்ன? ஆம்பளை பிள்ளை ஒன்றை எடுத்து வளர்க்க விரும்பினால், வளர்க்க விரும்புகின்ற அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பெண்ணினுடைய சகோதரிக்கு, அந்த பெண்ணினுடைய சகோதரிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் அந்த ஆம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்கலாம். அப்ப அந்த ஆம்பளை பிள்ளை பெரியானாலும் அவன் தாய் சாட்சி 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 என்று அவன் வளர்வான். பொம்பளை பிள்ளையை வளர்க்க விரும்பினால் அந்த வளர்க்க விரும்புகிற அந்த ஆண் அவருடைய சகோதரியின் மகளை எடுத்து வளர்க்கிற போது அந்த பிள்ளை அவரை தாய் மாமா என்று கூப்பிடும். உண்மையா தாய் மாமன் மகரம் வளர்க்கலாம். அது பால் கொடுக்காமலே அந்த மகரம் அஜ்னபி என்ற உணர்வோடு வளரும். அது மார்க்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வளர்ப்பது கட்டாயம் இல்லை, வளர்ப்பது அனுமதிக்கப்பட்டது. அதே நேரம் அனுமதியானதை செய்வதற்காக ஹராமான வழிகளை தேடக்கூடாது. ஹராமான முறையிலான இந்த கையாளுதல்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பேசிய எனக்கும் உங்களுக்கும் இதை விளங்கி நடக்க நல்ல பாலிப்பானாக.